வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்க்கு தான் வாங்கிப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை மாதிரி சட்டியை சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து விட்டுடலாம். ஏன்னா இது 2 இருக்குது, ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அதில் விடுறா தான் நல்லது. சரி, கோல்டன் ஃபிஷ்ஷு பீட்டாவும் ஒன்றா விட்டுருந்தோம். அந்த டேங்க் என்ன நிலமையில இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வாங்க. கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்க் இன்வெஸ்ட்டு பார்த்தனாலே தெரியும். பாருங்களேன், 2 பீட்டா இங்கே மேலே மிதக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கோல்டன் ஃபிஷ்ஷு. இங்கே ஏற முடியாது சம்திங் வர்றா கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷார்க்குக்கும் டேங்க்கை செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கோல்டன் ஃபிஷ்ஷு டேங்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்க்குக்கு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா ஊர்லேருந்து ரொம்ப தூரம். ஸோ அதனால் ஷார்க்கு ரொம்ப நேரமாக கவருக்குள்ளே இருக்குது. அதனால் வாங்க அதுக்கு டேங்க் செட் பண்ணலாம். ஸோ காய்ஸ், நம்ம ஷார்க் இங்கே ஐயோ ஷார்க் தாங்களே ஹீட் ஆகுது. ஸோ காய்ஸ், அதனால் இந்த சேர் வச்சோம்னா அப்படியே படுத்துக்கிட்டோம். ஸோ கைஸ் வாங்க நெக்ஸ்ட் நம்ம ஷார்க்கோட டேங்க் வந்து பார்க்கலாம். இதுதான் கைஸ் நம்ம ஷார்க்கோட டேங்க்கு. ரொம்பவே சூடாக இருக்கும் உள்ளார. பார்க்கலாம் கைஸ். நான் சொல்கிற அளவுக்குலாம் ஹீட் இல்லை. கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி செட் ஆகும். எவ்வளோ டர்ட்டியாக இருக்குண்ணா. ஸோ கைஸ், இந்த டேங்க் அப்படியே நம்ம ஃபிஷ்ஷு வளர்த்த போகிற இடத்துல வந்து ஷார்க்கு நமக்கு சாப்பிட்டு போயிடும். ஸோ அதனால் இது ஒரு மான்ஸ்டர் டேங்க் தான் கைஸ். ஸோ ஆனால் இது இப்போ ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேங்க்கு கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டேங்க் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்க் ஒரு நல்லா கழுவி கைஸ். இதுக்கு நாங்கள் வந்து சாயங்காலமாக போயிட்டு ஒரு நெட்டு வாங்கி மேலே போடணும் கைஸ். எங்கள் ஏரியாவில் பூனை எக்கச்சக்கமான இருக்குது. ஸோ அந்த கைஸ் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு டேங்கை செட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல கழுவுறதுக்கு போய்க்கலாம். என்னை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இன்னும் முடியல. இங்கே கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பை கழட்டி நல்ல தண்ணி ரத்தில் போட்டுடலாம். சொல்லப்போனால் உப்பு தண்ணி தான், ஆனால் நல்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேங்கை கழுவணும். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இவன் பண்ணி வச்சுருக்கு வேலை. இதில் தான் நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு பஞ்சரான ஒரு டப் தான். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நார் மாதிரி தெரியல. அதனால நம்ம பார்த்த வளர்த்த நார் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கிற நார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக டேங்க் கிட்ட போகலாம். கைஸ், இது கழுவுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல். எனக்கு தெரிஞ்சு கழுவவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குங்க. கொஞ்ச நாள் விட்டோம் கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. டேங்க் ஃபுல்லாக இதாகிடுச்சு, அழுக்காகிடுச்சு. அதுக்கப்புறமே நாங்கள் இப்போ தான் க்ளீன் பண்ணுறோம். ஒரு 1 வீக்காக தான் கைஸ் விட்டோம். ரொம்ப இதாகிடுச்சு. கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் அள்ளிக்கட்டுறது தான் வாங்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நாங்கள் போன கடையில் எதுலேயுமே அள்ளிக்கட்டுறதில்லை. ஸோ அதனால் விஜய் அக்வாரியமில் தான் ஆர்டர் போட்டுடலான்ட்டு இருக்கேன்.
இப்போ வந்து இதுலேயும் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை விடுவேன். அலிகேட்டர் தார எதில் விடுவான்னு நீங்களே கமெண்ட். ஷார்க்கோட விடலாங்க. ஷார்க்கை ஃபஸ்ட்டு விற்றுருணும். ஆனால் இந்த தண்ணி பாருங்கள் பியூர் வாட்டர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவ்வளோ இதாக க்ளீன் பண்ணிடுறேன் நீங்களே பாருங்கள். நிறைய தேஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாக டேங்க் வச்சு சிட்டிக்கிறோம் பாருங்களேன். எப்படி இருக்குன்ட்டு சாக்கடையாட்டம். காய்ஸ் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொட்டை வெயிலாகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ கட் பண்ணலான்னு எனக்கு போட்டால் தோணுச்சு. நம்ம லைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்தா 200 கிட்ட தான் காய்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடணுன்றது நான் வெயிலே பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இதுக்கு மேலே டேங்க் ஒன்றும் கழுவ முடியாதுங்க. ஸோ அதனால் நம்ம இந்த சைட்டை போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் உங்களால் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு. அப்படியே எங்களால் நிற்க முடியல. எனக்கு வெறும் காலில் நின்றுட்டுருக்கோம் நாங்களாம். தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணுவேன். இதுக்கு மேலே டேங்க் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேங்க் கைவிட்டா நம்ம அங்கே தூக்கிட்டு போயிடலாம். காய்ஸ் நான் வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி நார்மலான வீடியோஸ் தனியாக இந்த சேனல்லையும் அப்புறம் ஃபிஷ்ஷெலாம் நாங்கள் வந்து தனியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். இந்த இடத்துல நம்ம டேங்க் வச்சுக்கலாம். இந்த இடம் தான் சரியான இடம். அப்போ சப்போஸ் நைட்டில் மூடி வச்சுக்கலாம். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா பைப் எடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காய்ஸ் அதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ் வாங்கலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ஸ் நீங்களாம் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன ஃபிஷ் வாங்கலான்ட்டு. காய்ஸ் அவ்வளோதான் பைப்பு போதும். நெக்ஸ்ட் இந்த மொழி எடுத்துகிட்டு அங்கே கொடுக்கணும். காய்ஸ் இப்போ இந்த பைப்பில் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன்னு சொல்லலாம். நான் நிறைய டைம் பண்ணிட்டேன். எங்கள் பேரண்ட்ஸ் பண்ணும்போது எந்த விதமான இதுவும் வராது. ஆனால் நாங்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஏதாச்சும் கோளாறான வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்குது. சிக்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏங்களா அதுலேருந்து இவ்வளோ தூரம் பைப் பாம்பு மாதிரி வளைஞ்சு இப்படி போகுது. என்ன தண்ணி வேணும்? வரப்போகுது கைஸ்.
இங்கே வரல கைஸ். இங்கே பாருங்க தண்ணியே வரல. ஆனால் அங்கே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. வரலடா. தண்ணி வருதான்னு சொல்கிறான். ஆனால் ஒன்றுமே தெரில அவங்க வருது. ஒன்றுமே காணும். வரல. லைட்டாக வெயிட் தெரியுது காய்ஸ். வருது லைட்டாக. போச்சு ஆக்சுவலி காய்ஸ் தண்ணி வந்துச்சு. சவுண்ட் அவனுக்கு கேட்குது. வருதானே கேட்டுட்ருக்கான். ஆனால் தண்ணி கிளியராக இருக்குது. டேங்க் பார்க்க மங்கலாக இருக்குது. தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்குது. இது என்ன ஏதோ கருவாக்கணும் நினைக்கிறேன். இவ்வளோ தண்ணியாங்க. ஆக்சுவலாக அந்த மீன் இருக்கிறதே இத்தினோன்னு தாங்க இருக்குது. அதுக்கு இவ்வளோ தண்ணி தேவையான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் எனக்கு கேட்டால் இவ்வளோ தண்ணி வேணாம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு பார்க்கலாம். பைத்தியங்காது எனக்கு கேட்டால் நம்ம இது வரைக்கும் இருந்தாவே போதும் கைஸ். இங்கே பாருங்கள் இன்னும் கம்மியாக ஷார்க் எப்படி துணுதுன்ட்டு. ஆக்சுவலி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. அதால் பாவம் சின்ன தாங்க முடியல போல். ஸோ எடுத்து விடுவோம். நம்ம வெளியே எடுக்கும் போது ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். வெளியே எடுக்கும்போது ஃப்ரீயாக இருக்குது. இதை உள்ளே விட்டோம்னா துள்ளுதுங்க. ரெண்டும் துள்ளுங்க. சரி இதை நம்ம வந்து ஒரு 5 minutes விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் இதை. ஸோ கைஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு சுற்றி இவன் நோண்டிகிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தான் கைஸ் நான் வர வழியிலேயே நோண்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் டயர்டாயிடுச்சு எனக்கும். சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். கைஸ் நான் ஒரு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி இது மேலே இருந்துச்சு கைஸ். உடனே ஒரு ஃபிஷ் வந்து இங்கே வந்துச்சு. நான் கூட டக்குன்னு என்ன ஃபிஷ்ஷு வெளியே வந்துருச்சோ அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் நினச்சேன். நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ இவனை லைட்டாக உள்ளே முக்கலான்னு பார்த்தேன். அதில் அப்புறம் கடைசியில் போராடி உள்ளே முக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் மேலே கடைசியில் ஆக்சுவலி ரெண்டுக்குமே வந்து இந்த தண்ணி வந்து அடாப்ட் பண்ணுமா என்னன்னு தெரில. ஸோ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த ஃபிஷ்ஷு வாங்கியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபிஷ்ஷு வளர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. கைஸ் ஒரு 5 minutes விட்டோம். அது அப்படியே அடாப்ட் ஆகிக்கிச்சு. ஆனால் உள்ளே வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கவர் வந்து ஹீட்டாக இருக்குது. அவுட்டரில் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க இப்படி இருக்கும்போது அந்த ஃபிஷ் வந்து உண்மையாலுமே வெளியே வந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துட்டோம்.
இப்போ என்ன கேட்டால் இதை நம்ம அப்படியே உள்ளே விட்டுட்டு அப்புறமேட்டு இதை அப்படியே விட்டோம்னா அடிக்குதா? இல்லை பயமாக இருக்குது. விட்டுரு. கைஸ் ஃபைனலி விட்டுட்டோம். ஆனால் பாருங்க குட்டியாக இருக்குது ஃபிஷ்ஷு. ஆனால் இதான் ஷார்க்குங்கிறாங்க. ஏ கடிச்சிரும். கைஸ் லைட்டாக டச் பண்ணதுக்கு லைட்டாக டச் பண்ணதுக்கு சர்ன்னு ஓடிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன ஃபீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலான கோல்டன் ஃபிஷ்க்கு போடுறது போடுறோம். ஃபீமேலு. அது எப்படி உனக்கு தெரியும்? இதோ மேலுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அது ஃபீமேல். தெட்டு பாருங்களேன், தெட்டு வருங்க. ஸோ கைஸ் நம்ம அப்புறமேட்டு வந்து ஃபுட் போட்டுடலாம். ஸோ பார்க்க டேங்க் கிளீனர் மாதிரியே இருக்குதுங்க. ஏதோ உடம்பு முடியும். கைஸ் இங்கே பாருங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. அவ்வளோ பெருசாக வளருங்க. கைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா டேங்கோட ஒட்டியே இருக்குது. வெளியே வருமா என்னன்னு தெரில. பார்க்க அப்படியே டேங்க் கிளீனர் மாதிரி. ஓகே கைஸ் இந்த வீடியோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷுக்கு என்ன நேம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டாடா பாய். காய்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்க் இறக்கி விட்டோம்ல, அது பாருங்க டேங்க் கிளீனர் மாதிரியே போய்க்கிச்சு. கைஸ் ஆனால் நம்ம வந்து கோல்டன் ஃபிஷ்க்கு போடுறது தான் போட்டோம். கழுவிட்டேன். கைஸ் இது பாருங்களேன் டேங்க் கிளீனர் மாதிரி போய் அடியிலே ஒட்டிக்கிட்டு இருக்குது. என்னடா அது? காய்ஸ் ஏதோ ராக்கெட் லான்ச்சர் மாதிரி தூடுறாங்க. ஜோதி பாருங்களேன் குத்தால எனர்ஜி பாட் டீசல் காலி ஆயிடுச்சு போ. கைஸ் இது கடிச்சிருமோன்னு ஒரு பயம். குட்டி தான். கைஸ் நம்ம வந்து கோல்டன் ஃபிஷ்க்கு போடுறது தான் ஃபுட் போட்டிருந்தோம். பட் அது வந்து அந்த சாப்பாடு கண்டுக்க கூட இல்லை. கைஸ் அதுக்குள்ள எங்கள் அக்காவோட தோடு உள்ளே இறங்கிருச்சு. ஐயோ நல்ல வேலை இந்த ஃபிஷ் வந்து ஆக்சுவலி பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. நேற்றுக்கு என்ன கடிக்க வந்துருந்துச்சுன்னா ஆக்சுவலி கடிக்குமானு தெரில. காய்ஸ் நாங்களும் நெட்டு வச்சு ஃபுட்டு மேலே வந்து கொடுக்கலான்னு பார்த்தோம். அதுவும் என்னமா ஓட்ட ஓடுது. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மண்புழு கணக்கு கொடுத்து பார்க்கலாம். காய்ஸ் அவங்க வந்து இதை ஃபுட்டு போட்டிருப்பாங்க. ஸோ கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு போகிற ஃபுட்டு போடலாமான்னு கேட்டோம். அவங்க போடலான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஃபிஷ் டேங்க் தான் கழுவு போகிறோம். ஸோ இன்றைக்கே காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ ரொம்பவே இதாக இருக்கும். கடிக்க தான் பார்ப்போம். கைஸ் கடிக்கல நல்லா தூள்றாங்க. புக்கு கடிக்கவே இல்லை கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோடையெல்லாம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததில் ஒரு டயர்டு.